கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபி அடையாளம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்குது. இதனை யார் செய்திருக்கக்கூடும், இதனுடைய விளைவுகள் என்ன, இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்கள் என்ன, இது சம்பந்தமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அடுத்தது, வடமாகாண ஆளுநர் இருக்கார் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள். அவர் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். ஆளுநரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி பயப்படாமல் சில உண்மைகளை போட்டுடைச்சிடுவார். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்றதை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது, இந்த வர்த்தமானியை மீளப்பெறப்போவதாக அரசாங்கம் சொல்லியிருக்குத்தானே, காணி கையகப்படுத்துகிற வர்த்தமானி அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, மீளப்பெறப்போறோம் என்று சொன்னால் எப்படி அதை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பினம், இன்னும் ஒரு வர்த்தமானியில் சொல்லிவிடமா, அதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா என்பது சம்பந்தமாக சில பிந்தி கிடைத்த செய்திகள் வந்திருக்குது. அதையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முகமூடி அணிந்து வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்களால் கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபி சேதமாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்குது. நேற்று 27ஆம் தேதி விடிகாலை வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 மின் குமிழ்கள், மின் விளக்குகள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது. முகத்தை மூடிய அடையாளம் தெரியாத 2 நபர்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலதிக விவரங்கள் கனேடிய போலீசால பிரம்டன் பகுதி போலீசால வெளியிடப்படும். இன்னும் அவர்களிடமிருந்து உத்தியோகபூர்வமான அறிக்கை வெளிவரவில்லை. சரி, இதை யார் செய்திருப்பார்கள் என்றது எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. நாங்கள் கனேடிய போலீஸ் உத்தியோகபூர்வமாக இது இவர்கள்தான் என்று சொல்லும் வரைக்கும் நாங்களாக ஒரு தரப்பை சொல்றது அது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது, அது உத்தியோகபூர்வமாகவும் இருக்காது. இருந்தாலும் இதை செய்தாக்கள் இருக்கணும் தானே, அந்த செய்தாக்களுடைய நோக்கம் மிகவும் மோசமானது, மிகவும் முட்டாள்தனமானது. நல்லா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், முகத்தை மூடிக்கொண்டு போயிட்டு பல்பை அடிச்சுடைக்கிறதால எங்களுக்கு எந்த நஷ்டம் இல்லை. நாங்கள் இன்னும் 2 பல்பை வண்டி பூட்டிட்டு போய்கொண்டிருப்போம், ஓம் தானே, அதில் எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் இந்த செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விளைவுகள் மிகவும் பாரதூரமானவை. அதில் எங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. அதை செய்தாக்களுக்கு தான், அல்லது செய்ய சொல்லி தூண்டிவிட்டாக்களுக்கு தான். ஏனென்றதை நான் விளங்கப்படுத்துகிறேன். நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன், இந்த கனடாவில் அமைக்கப்பட்ட நினைவு தூபி அது கனேடிய மண்ணில் இருக்கிறது. கனேடிய அரசாங்கத்தினுடைய முழுமையான அங்கீகாரத்துடனும் முழுமையான ஒப்புதலுடனும் அமைக்கப்பட்ட ஒரு நினைவு தூபி. எனவே அதை போய் சேதப்படுத்துறது நேரடியாக கனேடிய அரசாங்கத்தோட மோதிரத்துக்கு சமம், கனேடிய சட்டத்தோடையும் கனேடிய இறையாண்மையோடையும் மோதிரத்துக்கு சமம் தானே. எனவே தாங்கள் யாரோட மோதிரம், தாங்கள் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் தமிழ் மக்களாகிய எங்களை பழிவாங்குறோம் என்று நினைச்சுக்கொண்டு சில செய்திருக்கலாம், எங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறோம் என்று நினைச்சுக்கொண்டு செய்திருக்கலாம். ஆனால் அவைகள் பாடம் படிப்பிச்சது எங்களுக்கு இல்லை, கடைசியில் மாற்றப்பட்டது அவையெல்லாம். மற்றது, இலங்கையில இனப்படுகொலை நடக்கையில தமிழின படுகொலை நடக்கவே இல்லை என்று சொல்லி ஒரு சில தரப்பினர் சாதிச்சு கொண்டு வருகிறது தானே. அந்த சாதிச்சு கொண்டு வர தரப்புக்கு விழுந்த அடிதான் இந்த அடி. ஏன் சொல்லுங்க பாப்போம், தமிழின படுகொலை சம்பந்தமாக அமைக்கப்பட்ட நினைவு தூவியே உங்களால் பொறுத்து கொள்ள முடியல, அதையே நீங்க அழிக்க நினைக்கிறீங்கள். அப்ப தமிழ் மக்கள் அழிச்சிருப்பீங்க தானே என்ற ஒரு கேள்வி வரும் தானே. எனவே இலங்கையில இனப்படுகொலை நடந்தது உண்மைதான் போல நடக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் நம்பாதாக்கள் கூட நம்ப ஆரம்பிச்சிட்டு வீதம். அதுக்கான ஒரு அத்திவாரம் தான் இந்த தாக்குதல். எனவே தாக்குதல் நடத்தினவர்கள் மிகவும் கடைஞ்செடுத்த முட்டாள்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான வேலையை தான் செய்திருக்கிறோம். இது கனடா போலீஸ் நீ விசாரிக்கும், யார் செய்தது, எவர் செய்தது, யார் தூண்டி விட்டது, இதில் ஈடுபட்டாக்களார், முகத்தை மறைச்சா பிடிக்கலாதா என்ன, பெரிய புத்திசாலிகள் பாருங்க, கட்டாயம் பிடிபடுவினம். எனவே கனேடிய போலீஸ் நல்ல வடிவா அலசி ஆராய்ஞ்சு கிண்டி கிளறி எல்லா விவரங்களையும் உத்தியோகபூர்வமாக வெளியிடுவார்கள். அது வரைக்கும் நாங்கள் இந்த தரப்பு அந்த தரப்பு என்று சொல்லி குற்றம் சாட்டாமல் நடக்கிற விஷயங்களை வேடிக்கை பார்த்தோன்னு பேசாமல் இருந்தாலே போதும். ஏன்னு சொன்னால் இப்போ நடக்கிறது எல்லாமே சர்வதேசத்துக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள் தான். ஏனென்று சொன்னால் சர்வதேச நாடுகள் ஒத்துக்கொண்டிருக்குது, இனப்படுகொலை நடந்தது, தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள், போர்க்குற்றங்கள் நடந்தது என்று சொல்லி சர்வதேசம் ஒத்துக்கொண்டுட்டது. எனவே இதற்கு எதிராக செய்யப்படுற ஒவ்வொரு நடவடிக்கையும் நேரடியாக சர்வதேசத்துக்கு எதிராக செய்யப்படுற நடவடிக்கையாகவே இருக்கும். எனவே நல்லா செய்யட்டும், இது எல்லாமே அவர்களுக்குத்தான் ஆப்பாக போய் முடியும். வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர் அவ்வப்போது கூட்டங்களில் பேசக்குள்ள, ஏதாவது நிகழ்வுகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளக்குள்ள பார்த்து பாராமல், யாருக்கும் பயப்படாமல் சிலவில் உண்மைகளை சொல்லி விட்டுருவார் பிடிச்சி. அது சிலவில் அரசாங்கத்தையும் தாக்கும், அல்லது அவர் சார்ந்த கட்சிக்காரர்களையும் சிலவில் தாக்கும். ஆனால் ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் பயப்படாமல் உண்மைகளை போட்டு உடைச்சிடுவார். இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்ய சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எப்பயோ சொல்லிட்டார். அதுக்கான நிதிகளை ஒதுக்கி அதுக்கான திட்டங்களை வகுத்து வடமாகாணத்தை நல்ல வடிவாக அபிவிருத்தி செய்ய சொல்லி
சொல்லி. ஆனால் கொழும்பில் இருக்கிற தென்னிலங்கையில் இருக்கிற சில அதிகாரிகள், சில திணைக்கள அதிகாரிகள் வந்து அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கணும். இந்த நிதியை ஒதுக்குறது, முதலீட்டு திட்டங்களை வந்து அங்கீகரிக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து முட்டுக்கட்டையாக இருக்கணும் என்று சொல்லி ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். யாருக்கு சொல்லியிருக்க தெரியுமா? உலக வங்கியினுடைய தூதுவர்கள், உலக வங்கி அதிகாரிகள் வந்து நேற்று ஆளுநரை போய் சந்திச்சிருக்கணும் யாழ்ப்பாணத்தில். அப்படி சந்திக்கக்குள்ளதான் அவையல்கிட்ட சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நீங்களெல்லாம் நிதி ஒதுக்குறீங்கள், நீங்கள்லாம் காசு தாரீங்கள், ஆனால் இங்கே வந்து ஒழுங்காக சேருதான்னு கேட்டால் இங்கே சேருதில்லை, ஏன்னு சொன்னால் அங்கே வந்து முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு சொல்லி. எனவே இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். அந்த முட்டுக்கட்டை போடுறார்கள் யார்? யார் அந்த அரசு அதிகாரிகள், யார் அந்த திணைக்கள அதிகாரிகள் என்று சொல்லி கண்டுபிடிச்சு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, சாமி வரம் கொடுத்தாலும் என்று சொல்லி. அதே மாதிரி தான் இங்கேயும் ஜனாதிபதியே சொல்லிட்டார், வடமாகாணத்தை வந்து அபிவிருத்தி செய்ய சொல்லி, அதுக்கான வேலை திட்டங்களை செய்ய சொல்லி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் தடுக்கணும் என்று சொன்னால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. எனவே சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காணி கையகப்படுத்தல் சம்பந்தமான அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப் பெறப்போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நேற்று அந்த மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி தமிழ் மக்களாகிய எங்களுடைய மனங்களில் வந்து ஒரு நிம்மதியையும் ஒரு ஆறுதலையும் தந்திருந்தது. சரி, இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்று பார்ப்போம். அரசாங்கம் வாயெல்லாம் சொல்லியிருக்குது. அப்போ இனி உத்தியோகபூர்வமான ஒரு அறிவித்தல், ஒரு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்படணும். எனவே அதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்படுதா? அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை மட்டும் நம்பலாமா, அல்லது உண்மையிலேயே இதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கணுமா என்றதை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். அதாவது வந்து இந்த வர்த்தமானியை வெளியிட்டது யாருன்னு பார்த்தோம்னா, இப்போ வர்த்தமானின்றது ஒரு பொதுவான ஒரு பத்திரிகை மாதிரி தானே. அதில் வந்து ஒவ்வொரு திணைக்களங்களும் ஒவ்வொரு அரச நிறுவனங்களும் வந்து தங்களுக்கு தேவையான அறிவித்தல்களை வந்து வெளியிட்டு கொண்டே இருப்பினோம். அந்த வகையில் வடமாகாணத்தில் உரிமையாளர்கள் இல்லாத காணிகளை வந்து கையகப்படுத்துகிற அந்த அறிவித்தல் இருக்குத்தானே, அந்த வர்த்தமானி இருக்குத்தானே, அதை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு, இந்த ஒரு அமைச்சால தான் அந்த காணியை கையகப்படுத்துகிற முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டது. எனவே இந்த அமைச்சு என்ன செய்திருக்குன்னு சொன்னால், இப்போ சட்டமா அதிபருக்கு ஒரு கடிதம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் வடமாகாணத்தில் இத்தனை ஏக்கர் காணியை வந்து எடுத்துக்கொள்ள இருந்த நாங்கள், அதாவது உரிமையாளர்கள் இல்லாத காணியை வந்து எடுத்துக்கொள்ள இருந்த நாங்கள். இந்த அறிவித்தல் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குது. அதோட தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து தங்களுடைய ஆதங்கத்தையும் எதிர்ப்பையும் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். போர் காரணமாக நிறைய பேர் இடம்பெயர்ந்து போனதால் அவர்கள்ட்ட வந்து காணி உரிமை பத்திரம் சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாம் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப் பெறுறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்குது. இதுக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து தாருங்கள், இதற்கு தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி சட்டமா அதிபரிடம் கேட்டிருக்கிறார்கள் இந்த அமைச்சு. இந்த அமைச்சினுடைய செயலாளர் DP விக்ரமசிங்க இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார் சட்டமா அதிபருக்கு. எனவே சட்டமா அதிபர் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார். இந்த வர்த்தமானியை வந்து மீளப் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்றதை பற்றி சட்டமா அதிபர் தன்னுடைய முடிவை அறிவிப்பார். அதுக்கு பிறகு இது வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படும். சரி, அடுத்த வர்த்தமானி எப்போ வரும், எப்போ இது அறிவிக்கப்படும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த வர்த்தமானி 30ஆம் தேதி வரப்போகுது. நாளை மறுதினம் 30ஆம் தேதி வெளிவரும். எனவே அந்த வர்த்தமானியில் இந்த அறிவித்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை என்று சொன்னால் இடையில வந்து ஒரு விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டு அந்த வர்த்தமானியில் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். அதாவது இந்த காணியை கையகப்படுத்துகிற வர்த்தமானி இருக்குத்தானே, அது வந்து மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளிவந்தது. ஆனால் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் யாருக்குமே தெரியாது, வெளி உலகத்துக்கே தெரியாது. அப்படி இருந்ததா அந்த வர்த்தமானி. அதில் வந்து நான் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தேன், அது என்னுடைய பிழையும் கூட. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஊடகத்தில் இருக்கிற நாங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி எடுத்து வந்து உங்களுக்கு சொல்லணும் தானே, அது எங்களுடைய கடமை. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே கடமை தவறிட்டோம். அதனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இனிமேல் வந்து எந்த ஒரு வர்த்தமானி வெளிவந்தாலும் அதை என்ன ஏது இருக்குன்னு சொல்லி கிண்டி கிளறி ஆராய்ஞ்சு உடனேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இனிமேல் எங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. இது எங்களுக்கு ஒரு பாடம், எங்களுக்கு ஒரு படிப்பினை. அந்த வகையில் அடுத்த வர்த்தமானி வந்து 30ஆம் தேதி வருது, நாளை மறுதினம். அதில் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கிடையில் ஏதாவது விசேட வர்த்தமானி இடையில வெளியிடப்பட்டால் அதையும் சொல்லுவேன். இனிமேல் எல்லா வர்த்தமானியையும் கிண்டி கிளறோம், அதில் என்ன இருக்குன்றதை வெளிப்படையாக சொல்கிறோம். சரிதானே? மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.